Hi everyone, இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ஸ்விட்சிங். நம்ம ஏற்கனவே போன வீடியோல வந்து ஸ்விட்சிங்னா என்னன்னு பார்த்துட்டு சர்க்யூட் ஸ்விட்சிங் பத்தி பார்த்திருப்போம். அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கலனா லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். சோ போய் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோல நம்ம பாக்கெட் ஸ்விட்சிங் பத்தி பார்க்க போறோம். So packet switching. In packet switching, entire data is divided into packets and sent individually. So packet switching பொறுத்த வரைக்கும் நம்ம சென்ட் பண்ற மெசேஜ் வந்து சின்ன சின்ன பேக்கெட்ஸா டிவைட் ஆகி ஒவ்வொன்றும் தனித்தனியா சென்ட் ஆகும். There is no resource allocation for the packet. So இந்த பேக்கெட்ஸ்க்கு வந்து எந்த ஒரு ரிசோர்ஸ் அலோகேஷனும் இருக்காது. இப்போ நமக்கு சர்க்யூட் ஸ்விட்சிங்ல பார்த்தீங்கன்னா டேட்டா டிரான்ஸ்மிட் ஆகிறதுக்கு முன்னாடி சோர்ஸ்க்கும் டெஸ்டினேஷனுக்கும் இடையில ஒரு ரிசோர்ஸ் வந்து அலோகேட் ஆயிரும். அந்த ரெண்டு டிவைஸ்க்கு இடையில டேட்டா டிரான்ஸ்மிஷன் முடிகிற வரைக்கும் வேற எந்த ஒரு டிவைஸுமே அந்த பாத் வழியா டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ பேக்கெட் ஸ்விட்சிங்ல அந்த மாதிரி எந்த ஒரு ரிசோர்ஸ் அலோகேஷனுமே இருக்காது. Packet switching வந்து two types இருக்கு, datagram switching and virtual circuit switching. So first வந்து datagram switching. In datagram network, each packet is treated independently. இப்போ ஒரு மெசேஜ் வந்து 3 பேக்கெட்ஸா டிவைட் ஆகுது அப்படின்னா அந்த 3 பேக்கெட்டுமே ஒரே மெசேஜா சேர்ந்ததா இருந்தாலும் கூட நெட்வொர்க் வந்து அந்த பேக்கெட்ஸை தனித்தனி என்டிட்டியா தான் பார்க்கும். So these packets are referred to as datagrams. So datagram switching பொறுத்த வரைக்கும் இந்த packets datagrams அப்படின்னு தான் சொல்றோம். Datagram switching வந்து network layerல நடக்குது. So இங்க switching devices வந்து பாத்தீங்கன்னா routers. Each datagram contains a header with source address, destination address and sequence number. So ஒரு டேட்டாகிராம்லயுமே வந்து ஒரு ஹெட்டர் இருக்கும். அந்த ஹெட்டர்ல சோர்ஸ் அட்ரஸ், டெஸ்டினேஷன் அட்ரஸ், அப்புறம் சீக்வன்ஸ் நம்பர் இதெல்லாமே இருக்கும். இது கூடவே அந்த மெசேஜ் வந்து மொத்தமா எத்தனை டேட்டாகிராம்ஸை சென்ட் ஆக போகுது அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷனும் அந்த ஹெட்டர்ல இருக்கும். Intermediate nodes uses the destination address to forward the datagrams to the right destination. So intermediate nodes எல்லாமே அந்த destination address யூஸ் பண்ணி தான் அந்த datagrams வந்து right destinationக்கு forward பண்ணுது. இப்போ இந்த நெட்வொர்க்ல டிவைஸ் ஏல இருந்து டிவைஸ் பிக்கு ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த மெசேஜ் வந்து சின்ன சின்ன டேட்டாகிராம்ஸா டிவைட் ஆகணும். ஸோ இங்கே மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 3 டேட்டாகிராம்ஸாக டிவைட் ஆயிருக்கு. ஒரு டேட்டாகிராம்லையுமே ஒரு ஹெட்டர் இருக்கும். அந்த ஹெட்டரில் சோர்ஸ் அட்ரஸ், டெஸ்டினேஷன் அட்ரஸ், அப்புறம் சீக்வன்ஸ் நம்பர் இது எல்லாமே இருக்கும். இப்போ இந்த டேட்டாகிராம்ஸ் எல்லாமே டிரான்ஸ்மிட் ஆகிறதுக்கு எந்த ஒரு ஃபிக்ஸ்டு பாத்துமே கிடையாது. ஸோ அதனால இந்த டேட்டாகிராம்ஸ் எல்லாமே ஒன்னொன்னும் வந்து ஒரு பாத்துல டிரான்ஸ்மிட் ஆகும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா டேட்டாகிராம் 1 வந்து இந்த பாத் எடுத்துக்குது, டேட்டாகிராம் 2 வந்து இந்த பாத்துல டிரான்ஸ்மிட் ஆகுது, டேட்டாகிராம் 3 வந்து இந்த பாத்துல டிரான்ஸ்மிட் ஆகுது. இப்போ இந்த இன்டர்மீடியட் நோட்ஸ் எல்லாமே டேட்டாகிராம்ல இருக்கிற அந்த டெஸ்டினேஷன் அட்ரஸை பொறுத்து தான் அடுத்தடுத்த நோட்ஸ்க்கு அந்த டேட்டாகிராம்ஸை ஃபார்வர்ட் பண்ணும். ஸோ இங்க இன்டர்மீடியட் நோட்ஸ்ல இருக்கிற டிராஃபிக்கை பொறுத்து டேட்டாகிராம்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிலேஸ்ல டெஸ்டினேஷனை வந்து ரீச் பண்ணும். ஸோ டெஸ்டினேஷனை ரீச் பண்ற டேட்டாகிராம்ஸ் வந்து ஆர்டரா இருக்காது. ஸோ டெஸ்டினேஷன் வந்து அந்த டேட்டாகிராம்ஸில் இருக்கிற சீக்வன்ஸ் நம்பரை பொறுத்து அந்த டேட்டாகிராம்ஸை வந்து ரீஆர்டர் பண்ணும். இப்போ ரீஆர்டர் பண்ணுறப்போ ஏதாவது ஒரு டேட்டாகிராம் வந்து மிஸ் ஆயிருந்துச்சு, லாஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா டெஸ்டினேஷன் வந்து சோர்ஸுக்கு ஒரு எரர் மெசேஜை சென்ட் பண்ணும். ஸோ இதுக்காக தான் அந்த சோர்ஸ் அட்ரஸ். ஸோ உங்களுக்கு டேட்டாகிராம் நெட்வொர்க்கில் டேட்டா டிரான்ஸ்மிஷன் இப்படி தான் நடக்கும். ஸோ டேட்டாகிராம் நெட்வொர்க்கில் ஃபிக்ஸ்டு பாத் வந்து இருக்காது. ஸோ அதனால நம்ம டேட்டாகிராம் நெட்வொர்க்கை வந்து கனெக்ஷன்லெஸ் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா சர்க்யூட் ஸ்விட்சிங்கை கம்பேர் பண்ணுறப்போ டேட்டாகிராம் ஸ்விட்சிங்கில் எஃபிஷியன்சி வந்து அதிகமாக இருக்கும். அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் வந்து டேட்டாகிராம் ஸ்விட்சிங் பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்மிஷன் டிலே வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வர்ச்சுவல் சர்க்யூட் ஸ்விட்சிங். ஸோ வர்ச்சுவல் சர்க்யூட் ஸ்விட்சிங் வந்து டேட்டா லிங்க் லேயரில் நடக்கும். ஸோ இதை வந்து நம்ம கனெக்ஷன் ஓரியன்ட் ஸ்விட்சிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ டேட்டாகிராம் ஸ்விட்சிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு பாத் எதுவுமே இருக்காது சோர்ஸ்க்கும் டெஸ்டினேஷனுக்கும் இடையில. ஸோ அதனால நம்ம அதை கனெக்ஷன்லெஸ் ஸ்விட்சிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வர்ச்சுவல் சர்க்யூட் ஸ்விட்சிங் பொறுத்த வரைக்கும் ஃப்ரேம்ஸ் வந்து டிரான்ஸ்மிட் ஆகிறதுக்கு முன்னாடி சோர்ஸ்க்கும் டெஸ்டினேஷனுக்கும் இடையில ஒரு வர்ச்சுவல் பாத் வந்து கிரியேட் ஆகும். ஸோ எல்லா ஃப்ரேம்ஸுமே அந்த வர்ச்சுவல் பாத் மூலியமாக தான் டிரான்ஸ்மிட் ஆகும். In addition to source and destination address, every frame contains a virtual circuit identifier or a label.
ஸோ ஒரு ஃப்ரேம்லேயுமே பார்த்தீங்கன்னா சோர்ஸ் அட்ரஸ் இருக்கும், டெஸ்டினேஷன் அட்ரஸ் இருக்கும், அதோட சேர்த்து ஒரு லேபிள் இருக்கும். ஸோ அந்த லேபிளை தான் நம்ம விர்ச்சுவல் சர்க்யூட் ஐடென்டிஃபையர் அப்படின்னு சொல்கிறோம், ஷார்ட்டாக VCI. VCI defines the virtual path that the frame should follow. So அந்த VCI தான் அந்த virtual path வந்து define பண்ணுது. So each frame is forwarded based on the VCI. So அந்த VCI பேஸ் பண்ணி தான் ஒரு ஃப்ரேமே வந்து forward ஆகும். virtual circuit switchingல பார்த்தீங்கன்னா 3 phases இருக்கு. setup phase, data transfer phase and tear down phase. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நெட்வொர்க் எடுத்துக்கலாம். இப்போது டிவைஸ் ஏ வந்து டிவைஸ் பிக்கு டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணணும் அப்படின்னா இதில் ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து செட்டப் ஃபேஸ். ஸோ செட்டப் ஃபேஸில் என்ன நடக்கும்னா ஃபஸ்ட்டு ஒரு வர்ச்சுவல் பாத் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இந்த வர்ச்சுவல் பாத் கிரியேட் ஆகிறதுக்கு 2 ஸ்டெப் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து செட்டப் ரெக்வஸ்ட்டு, செகண்ட் ஸ்டெப் வந்து அக்னாலேஜ்மெண்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு டிவைஸ் ஏ வந்து டிவைஸ் பிக்கு ஒரு செட்டப் ரெக்வஸ்ட் ஃப்ரேமை வந்து சென்ட் பண்ணும். ஸோ அந்த ரெக்வஸ்ட் ஃப்ரேமுக்கு டிவைஸ் பி வந்து ஒரு அக்னாலேஜ்மெண்ட் ஃப்ரேமை டிவைஸ் ஏக்கு சென்ட் பண்ணும். ஸோ இது மூலயமா தான் ஒரு வர்ச்சுவல் பாத் வந்து ஏக்கும் பிக்கும் இடையில கிரியேட் ஆகுது. ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஏ அனுப்புன அந்த ஃப்ரேம் செட்டப் ரெக்வஸ்ட் ஃப்ரேம் வந்து உங்களுக்கு இந்த பாத் வழியாக டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்னு வைங்களேன். பியும் வந்து இதே பாத்தில் தான் உங்களுக்கு அக்னாலேஜ்மெண்ட் ஃப்ரேமை சென்ட் பண்ணும். ஸோ இந்த பாத்தில் இருக்கிற இன்டர்மீடியட் நோட்ஸ் எல்லாத்துலேயுமே ஒரு ஃபார்வர்டிங் டேபிள் வந்து கிரியேட் ஆகும். ஸோ அந்த ஃபார்வர்டிங் டேபிள் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ அதில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்கமிங் போர்ட்டு, இன்கமிங் லேபிள். ஸோ லேபிள் அப்படிங்கிறது VCI தான். அப்புறம் அவுட் கோயிங் போர்ட், அவுட் கோயிங் லேபிள். இப்போ இந்த பாத்தில் பார்த்தீங்கன்னா 3 ஸ்விட்ச் இருக்கு. இந்த 3 ஸ்விட்சஸ்லையுமே இந்த மாதிரி ஒரு ஃபார்வர்டிங் டேபிள் வந்து கிரியேட் ஆகிடும். இப்போ டிரான்ஸ்மிட் ஆகிற எல்லா ஃப்ரேம்லேயுமே ஒரு லேபிள் இருக்கும் இல்லையா. ஸோ இப்போ வர ஃப்ரேம் வந்து போர்ட் 1 வழியாக வருது. அந்த ஃப்ரேமில் 14 அப்படிங்கிற லேபிள் இருக்குது அப்படின்னா அந்த ஃப்ரேமில் இருக்கிற 14 அப்படிங்கிற லேபிளை 66 அப்படின்னு மாற்றிட்டு அந்த ஃப்ரேமை போர்ட் 3 வழியாக சென்ட் பண்ணணும் அப்படின்னு அந்த ஸ்விட்சுக்கு தெரியும். ஸோ அதுக்காக தான் இந்த ஃபார்வர்டிங் டேபிள். ஸோ இதுதான் உங்களுக்கு செட்டப் ஃபேஸில் நடக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஃபேஸ். ஸோ இதில் உங்களுக்கு ஏலேருந்து பிக்கு டேட்டா டிரான்ஸ்மிஷன் நடக்கும். ஸோ இங்கே வந்து எல்லா ஃப்ரேம்ஸுமே ஒரே பாத்தில் தான் டிரான்ஸ்மிட் ஆகும் இல்லையா. ஸோ அதனால் அந்த ஃப்ரேம்ஸோட ஆர்டர் வந்து மாறாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து டியர் டவுன் ஃபேஸ். ஸோ இப்போ டிவைஸ் ஏ வந்து எல்லா டேட்டாவையுமே சென்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கடைசியாக ஒரு டியர் டவுன் ஃப்ரேமை வந்து டிவைஸ் பிக்கு சென்ட் பண்ணும். ஸோ டிவைஸ் பி வந்து அதுக்கு ரிப்ளையாக ஒரு டியர் டவுன் கன்ஃபர்மேஷன் ஃப்ரேமை டிவைஸ் ஏக்கு சென்ட் பண்ணும். ஸோ இது சென்ட் ஆனதுக்கப்புறமா இன்டர்மீடியட் ஸ்விட்சஸ் எல்லாத்துலேயுமே அந்த டேபிள் என்ட்ரிஸ் வந்து டெலிட் ஆகிடும். ஸோ இது மூலமா உங்களுக்கு விர்ச்சுவல் பாத் கிளியர் ஆயிடுச்சு. ஸோ விர்ச்சுவல் சர்க்யூட் ஸ்விட்சிங்கில் உங்களுக்கு டேட்டா டிரான்ஸ்மிஷன் இப்படி தான் நடக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஃபார்வர்டிங் டேபிள் எப்படி கிரியேட் ஆகுது, VCI எப்படி அசைன் ஆகுது, அந்த VCIயை வச்சு எப்படி டேட்டா டிரான்ஸ்மிஷன் நடக்குது அப்படிங்கிறது எல்லாமே வந்து நான் கிளியராக இன்னொரு வீடியோவில் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து பேக்கெட் ஸ்விட்சிங் பற்றி பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் மெசேஜ் ஸ்விட்சிங் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.